அஸ்ஸலாமு அலைக்கும். அதே நேரம் அன்பான வணக்கம். ரைட், இன்றைய எங்களுடைய இந்த எஸ்ஏ கிளாஸ்ல நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, உங்களுக்கு தெரியும் இம்யூனிட்டியில் பிள்ளைகளே டீக்கமா பி களங்களில் உள்ள வகைபாகங்கள் சம்பந்தமான ஒரு எஸ்ஏ ஒன்று இருக்கு. பிள்ளைகள் இந்த எஸ்ஏ வந்து மிகவும் ஒரு சின்ன ஒரு ஐடியா தேவை. இந்த எஸ்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுடைய எஸ்ஏ கிளாஸ் தெரியும் உங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கும் இது சம்பந்தமான சின்ன ஒரு ஐடியா ஒரு கலந்துரையாடல் வந்து நம்ம செய்வோம். இப்போ முதலாவதாக எல்லாருக்கும் இந்த எஸ்ஏ கைடான இந்த இது கிடைச்சிக்கும். ரைட், இதுல எல்லா பாயிண்ட்களும் தெளிவாக திட்ட தெளிவாக உடைச்சி பாயிண்டாக தந்துகிறோம். எல்லா பாயிண்டையும் தெளிவாக உடைச்சி தந்ததால இலகுவாக நீங்க ஒரு எஸ்ஐ பாயிண்ட்டுக்கு இது இருக்கக்கூடிய பாயிண்ட் அவ்வளோத்தையும் நீங்க எழுதினா போதும் பிள்ளைகளே தெளிவாக ஸ்கோர் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இந்த பாட்டை நான் எப்படி உடைக்கிறேன்டா, இந்த பாட்டை எங்களுடைய இம்யூனிட்டி பாட்டை வந்து நாங்க எப்படி உடைக்கிறேன்டா, முதலாவதாக இந்த எஸ்ஐக்கு வாரத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் பிள்ளைகளே, உங்களுக்கு பிற பொருள் எதிரியாக்கி பிற பொருள் எதிரி என்டிஜன் என்டிபாடி ரெண்டுக்கான ஒரு விஷயம் ஒரு சின்ன நாலேஜ் ஒரு ஐடியா உங்களுக்கு தேவை. அதற்கு பிறகு பிள்ளைகளே பொதுவான கென்செப்ட் இசைவாக்க நிற்பிட தொகுதியில வந்து டீக்களம் அல்லாவது டீக்களம் சொல்லலாம், பி களம் சொல்லலாம். உதாரணமாக டீக்களமா நாங்கள் சொல்லக்கூடியது களத்தடுப்புக்குரிய களமாக இருக்கும். அடுத்து எங்களுடைய பி களமாக நாங்கள் சொல்லக்கூடியது உடன் இருக்கக்கூடிய களமாக. இப்ப இந்த டிவைட்டான களங்கள் எதை உருவாக்குது, இது எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அது சம்பந்தமான சின்ன ஒரு ஐடியா கென்செப்ட் பண்ண கட்டாய விளங்க. முதலாவதாக நாங்க வந்து எங்களுடைய பிற பொருள் எதிரி யாக்கின்டா என்னன்னு பார்ப்போம். பிள்ளைகளே இது எங்களோட ஒரு நோயாக்கின்னு எடுப்போம். எங்களோட ஒரு நோயாக்கி ஒண்ணு இருக்குது. இப்ப இதுல ஒரு விசேடமான ஒரு பிரதேசமாக எபிடோப் இருக்கும். அப்ப ஒரு எபிடோப்னு சொல்றது ஒரு பிறப்பொருள் எதிரியாக்கி இணையக்கூடிய ஒரு விசேடமான ஒரு பிரதேசம், ஒரு வாங்கி பிரதேசம் தான் எபிடோப்பாக இருக்கும். இது பிள்ளைகளே மில்லியன் கணக்கான அளவு காணப்படக்கூடியதாக இருக்குது. ரைட், இப்ப பாருங்க இது ஒரு நோயாக்கியாக இருக்குது. இது ஒரு நோயாக்கி. நான் சொல்ற டைம்ல இந்த எஸ்ஐயை பார்க்குற எல்லா மாணவர்களும் செய்யுங்க, நோட் பண்ணி எழுதி படிங்க, அப்பதான் கென்செப்ட் கிளியரா. இப்ப இதை நாங்க என்ன செய்வோம், ஒரு எபிடோப் பகுதியாக இருக்குது. இப்ப என்ன நடக்கும்டா பிள்ளைகளே, சில டீக்கமா பி களங்கள் என்ன செய்யும்டா இவ்வாறான ஒரு தூண்டலை நிகழ்த்துறதுக்கு, உதாரணமாக டீக்கமா பி களம் என்ன செய்யும்டா ஒரு தூண்டல் ஒரு ஆற்றல் நிகழ்த்துறதுக்கு என்ன செய்யும்டா குறிப்பிட்ட ஒரு நோயாக்கியில என்ன செய்யும்டா சில பிரதேசங்களில் இணைஞ்சு அந்த தூண்டலை மேற்கொண்ட பிறகு என்ன செய்யும்டா பிள்ளைகளே, அந்த தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு களங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புல மாறணும். இப்ப ஏதாவது ஒரு டீக்கமா பி களங்கள் ஆகவே அந்த எபிடோப்ல இணையக்கூடிய ஒரு அமைப்புல வந்து டீக்கமா பி களங்கள் இருக்கீங்க. இப்ப டீக்கமா பி களங்கள் என்ன செய்யண்டா, உதாரணமாக ஒரு களம் எடுப்பேன். இந்த இதை என்ன செய்யும்டா இவ்வாறான ஒரு பகுதியில வந்து இணைகிற டைம்ல என்ன செய்யும்டா குறிப்பிட்ட டீக்காமா பி களங்கள் என்ன செய்யும்டா இந்த குறிப்பிட்ட நோயாக்கிட தூண்டற்பெரு நிகழ்த்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு களம் ஒண்ணு வரணும். ஒரு குறிப்பிட்ட தூண்டப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு தாக்கம் புரியக்கூடிய ஒரு களங்கள் உருவாகக்கூடிய களங்கள் தான் நாங்க சொல்லுவோம். இது உருவாக்கப்பட்டு இணைக்கப்பட்டு ஒரு தாக்கம் அடைந்து ஒரு தனித்துவமான என்ன செய்யண்டா ஒரு தனித்துவமான ஒரு களவகையை உருவாகக்கூடிய அமைப்பு தான் பிற பொருள் எதிரியாக்கியாக, எங்களுடைய பிற பொருள் எதிரியாக்கியாக இருக்கும். என்டிஜனாக எங்களுடைய என்டிஜனாக எவ்வாறு நான் முதலாவது பாயிண்ட் பிள்ளைகளே, முதலாவது பாயிண்ட் இந்த டீக்கமா பி நிணநீர் குழியங்கள் என்ன செய்யும்டா தூண்டும் ஆற்றல் உடையதாக இருக்கும். இத தூண்டும் ஆற்றல் உடையதாக இருக்கு. இரண்டாவது பிள்ளைகளே அந்த தூண்டல் மூலம் என்ன செய்யும்டா குறிப்பிட்ட ஒரு விளை ஒண்ணு வந்தா அந்த விளைவுகள் மூலம் என்ன செய்யும்டா அந்த எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த பிறப்பொருள் எதிரியாக்கியாக இருக்கும். அவை தூண்டல் மூலம் என்ன செய்யும்டா தூண்டலின் பின்னர் என்ன செய்யும்டா ஒரு உருவாகிற ஒரு தனிக்களமான களம், ஒரு உருவாகக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு களம் தான் எங்களுடைய என்டிஜனாக இருக்கும். பிறப்பொருள் எதிரியாக்கியாக இருக்கும். இந்த விஷயங்களை என்ன செய்யும்டா ஆழமாக உள்வாங்கிக்கும். ரைட், இப்ப அடுத்தது பிறப்பொருள், அதாவது பிறப்பொருள் எதிரி, அதாவது என்டிபாடி. உதாரணமாக அடுத்ததாக எங்களுடைய என்டிபாடிக்கு நாங்க வரும். அப்படின்டா என்னடா அப்படின்னா, அதாவது இப்ப பாருங்க, இப்ப என்டிபாடிண்டா பிறப்பொருள் எதிரிண்டா பிள்ளைகளே குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை அடிப்படையில வருகின்ற இந்த பிறப்பொருள் எதிரி யாக்கியுடன், உதாரணமாக என்டிஜன் உடன் என்ன செய்யும்டா
உதாரணமா வருகின்ற உதாரணமாக இந்த என்டிஜன் எடுப்புமே வரக்கூடிய இந்த என்டிஜன் வரக்கூடிய என்டிஜென்டா உதாரணமாக இணையக்கூடிய இந்த பிறப்பொருள் எதிரி யாக்கிரன் செய்ய தனித்துவமாக ஒரு தாக்கம் அடைஞ்சு உருவாகக்கூடிய அமைப்புல என்ன செய்யும்டா இரண்டு வகையா சம்டைம்ல என்ன செய்யும்டா ஒரு பீக்களமாக இருந்தா பிளாஸ்மா களமாக உருவாகும். பிளாஸ்மா களங்களை உருவாக்கி என்ன செய்யும்டா அதுக்கு எதிரான உதாரணமாக அந்த குருதியிலாக இருக்கலாம், நினைவு தொகையாக இருக்கலாம், இந்த களங்களை விடுவித்து என்ன செய்யும்டா அங்க உருவாகக்கூடிய ஒரு இதை என்ன செய்யும்டா அதுக்கு எதிராக எதிர்த்து என்ன செய்யும்டா தாக்கம் அடையக்கூடியதா மாறும். ஒன்னும் எதிர்த்து என்ன செய்யும்டா அதை அழிக்கக்கூடியதாக மாறக்கூடிய இதாக தான் பிறப்பொருள் எதிரின்னு சொல்லக்கூடிய இருக்கும். அல்லது என்ன செய்யும்டா அதை என்ன செய்யும்டா நடுநிலை ஆக்கி என்ன செய்யணும் நடுநிலை ஆக்கி அந்த தொற்றுகள் இருந்து என்ன செய்யணும் அழிக்கக்கூடிய ஒப்போசிட்டான ஒரு விஷயம் தான் எங்களோட ஆன்டிபாடியாக இருக்கும். அது எவ்வாறாக நாங்க நார்மலா சொல்லுண்டா பிள்ளைகளே, குறித்த ஒரு தனித்துவமான முதலா பாயிண்ட் ஒரு குறித்த ஒரு தனித்துவமா இருக்கணும். எல்லாமே வந்து என்ன தனித்துவமான பிறப்பொருள் எதிரி யாக்கியுடன் என்ன செய்யும்டா தாக்கம் அடைஞ்சு குறித்த ஒரு தனித்துவம் நீக்கணும். அந்த தனித்துவம் மூலம் குறிப்பிட்ட என்ன செய்யா பிற பொருள் எதிரி யாக்கியுடன் தாக்கம் அடைஞ்சி வேறு வகையான களங்களாக எதிர்க்கக்கூடிய பிளாஸ்மா களங்களை உருவாக்கி அது நடுநிலையாக்கி அழிக்கக்கூடிய மாறும். பட் என்ன செய்ய நேரடியாகவும் அழிக்கக்கூடிய அமையில மாறும். நடுநிலையாக்கும் அல்லது நேரடியாக என்ன செய்யா உதாரணமாக நேரடியாக அழிச்சு தாக்கக்கூடிய அமைப்புல மாறக்கூடிய களமாகத்தான் பிறப்பொருள் எதிரியாக. இந்த கன்செப்ட் ஆழமாக உள்வாங்கிக்கொள். இந்த கன்செப்ட் முதல்ல ஆழமாக உள்வாங்கி அதுக்கு பிறகு எங்களுடைய அடுத்த ஒரு சாப்டருக்கு நாங்க வரும். அதுக்கு பிறகு இந்த அடுத்த சாப்டருக்கு நோட் பண்ணிக்கொள்ளும். ரைட், இப்ப இந்த விஷயம் முடிச்சு. இப்ப அடுத்த பிள்ளைகளே இந்த டீக்கமா பி களங்கள் இது என்ன வகையான களங்களை உருவாக்கும். இந்த ஆரம்ப இந்த கன்செப்ட் தெரியணும். ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது கன்செப்ட் தெரியணும். இந்த ரெண்டு கன்செப்ட் தெரிஞ்சா தமிழ் எதை உருவாக்கும், பீக்களை என்னத்தை உருவாக்குது, என்ன களங்கள் இருக்குது, என்ன களங்கள் எதை உருவாக்குது, எதை நடுநிலையாக்க அழிக்குது, எதுக்குள்ள இந்த குருதி நிலையத்துல போகுது, இது எல்லா விஷயங்களும் தெரியும்டா. அந்த இந்த எஸ்ஐ நீ கம்ப்ளீட் படுத்தப்பட்டு உங்களுக்கு எழுதக்கூடியமாக நீங்க மாற வேணும்டா. முதலாவதாக நீங்க உங்களுக்கு விளங்கக்கூடிய பாட் என்ன பாட்டாக இருக்குண்டா நான் இப்ப சொல்லித்தர இந்த பாட் உங்களுக்கு ஆழமாக விளங்கிக்கொள்ளும். ரைட், முதலாவதாக நான் போடுற இந்த சார்ட்டை மெயின் சார்ட்டை நீங்க போட்டுக்கலங்க. இந்த சார்ட்டை போட்டு முதலாவதாக வாயால சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா விளங்கிக் கொள்ற ஆற்றல் இந்த சப்ஜெக்ட்ல குறையும். ஆகவே ஒரு பேட்டர்ன் ஒரு ஷார்ட்கட் மெமரைஸ போட்டா எந்த விஷயங்களும் இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்ப பாருங்க புள்ள, இங்க பாருடா. இப்ப இசைவாக்க நிற்பிடங்கள் உதாரணமாக நாங்க இப்படி ஒரு ஸ்டார்னு போட்டு இந்த நிற்பிடம் பிள்ளைகளை ரெண்டு வகையாக கிளைக்கும். பேசிக்கான விஷயம் ஒன்னும் டீக்களமாக இருக்கு, எங்களுடைய டீக்களமாக இருக்கு, இந்த டீக்களத்தை நாங்க சொல்லக்கூடிய விஷயமா களத்தடுப்புக்குரிய களமாகும். களத்தடுப்புக்குரிய சரியா. இரண்டாவதாக பி களமாக இருக்கும் பிள்ளைகளே, எங்களுடைய பி களம் தான் பி நினைவு களமாக இருக்கும். அதை நாங்க பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடனீருக்குரியதாக இருக்கு, எங்களுடைய உடனீருக்குரியதாக இருக்கு. ரைட், இது பொதுவான விஷயமா, இது வந்து பிள்ளைகளே எல்லா கன்செப்டுக்கும் என்ன செய்யண்டா ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இது இருக்கு. இப்ப இந்த டீக்களம் பி களம் இந்த ரெண்டு வகையான களங்கள் என்ன செய்யண்டா ரெண்டாக கிளைக்கு ஒன்னும் அது இயக்க களமாக மாறும், அதாவது இயங்கக்கூடிய களமாக மாறும். அல்லது அந்த வகை களம் என்ன செய்யண்டா ஒரு மெமரைஸ் களமாக ஒரு யாபத்துக்குரிய களமாக மாறும். அப்ப இந்த டி களம் பி களம் இந்த ரெண்டு களங்கள் என்ன செய்ய பிள்ளைகளே பொதுவாக இரண்டு வகை களமாக மாறும். ஒன்னு ஒரு இயக்கத்துக்குரிய ஒரு விளைவை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்க களமாக மாறும். ரெண்டாவது விஷயம் பிள்ளைகளே உங்களுடைய யாபத்துக்குரிய களமாக மாறும். அப்ப நாங்க அந்த சாட்டை போட்டுக்கொள்வோம். ஒன்னு வந்து இயக்க களமாக மாறும். ஒன்னு இந்த இயக்க களம் தான் என்ன செய்யும் நேரடியாக இயங்கக்கூடிய களம், இயக்க களம் எங்களுடைய இயக்க களமாக மாறும். அப்ப நாங்க ஒன்று சுதாரமாக இயக்கக்கூடிய களம் அல்லது ஒரு விளைவு களம், ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய களம், விளைவுன்னு சொல்ல போறோம். ரெண்டாவது பிள்ளைகளே ஒரு யாபத்துக்குரிய ஒரு செல் ஒரு களத்தை உருவாக்கும். இப்படிதான் ரெண்டு கன்செப்டுக்கும் பொதுவான ஒரு விஷயமா, ரெண்டு கன்செப்டுக்கும் இது பொதுவான விஷயமா இருக்கு. அப்ப இது என்ன செய்யணும், இதையும் உருவாக்கும். ஏன் உருவாக்கும் நாங்க பார்ப்போம். எங்கட அந்த பாடம் தானே. அப்ப இயக்கம் சும்மா போடுறேன், இயக்க செல்லாக இருக்கும். விளைவு நீங்க போட்ட தானே, அவன் நீங்க சோட்டா இது விளைவு நாங்க போட்டுவோம். சரியா, என்னதுக்குடா. ரைட், அடுத்த பிள்ளைகளே யாபகம்.
யாஃபத்துக்குரிய செல்லா. ரைட், இப்ப வடிவாக நீங்க விளங்கிக் கொள்ளும், வடிவாக விளங்கள் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளு. இந்த யாஃபத்துக்குரிய களம் இருக்குதானே, இது ஒரு துணையான ஒரு நிற்பிட தூண்டற் பெயரா. நான் இப்ப கதைக்கிற முதலாவதாக அந்த எஸ்ஐக்கான ஒரு ஐடியாவை கதைச்சேன். எஸ்ஐக்கான வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ஐடியாவை கதைக்கிறேன். அந்த ஐடியா கதைச்ச பிறகு எஸ்ஐக்கான ஷார்ட் நோட்ஸ் நான் எழுதி தான் உங்களுக்கு ஷார்ட் கட்ல போட்டு தரேன். இப்ப யாஃபோத்துக்குரிய இந்த களம் என்ன செய்யா பிள்ளைகளே, ஒரு துணையான என்ன செய்ய, ஒரு துணையான என்ன செய்யா, ஒரு துணையான ஒரு நிற்பிடான ஒரு தூண்டற்பேர், தூண்டற்பேராக துணையான நிற்பிட ஒரு துணையான என்ன செய்யா, ஒரு துணையான ஒரு நிற்பிட என்ன செய்யா, ஒரு தூண்டற்பேராக துணையான நிற்பிட ஒரு தூண்டற்பேராக அமையக்கூடிய. இப்ப நீ பாரு, இது பி களம் தானே, பி களமாக இருக்கிறதால நான் ஒரு வட்டம் ஒன்று போட்டு சும்மா ஒரு ஷார்ட் கட்ல இவ்வாறு என்ன செய்யணும், ஒரு கிளைன்னு போட்டுக்கொள்ளும். இவ்வாறு போடும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த இயக்க களம் இருக்குது பிள்ளைகளை யாஃபத்துகள். முதலாவதாக நாங்க டீ களத்துக்கு வருவோம். டீ களத்துக்கு என்ன செய்யணும் பிள்ளைகளை, ரெண்டு வகையான களமாக ரெண்டு வகையான இயக்க களம் பிரிவு. ஒன்னும் கள தடுப்புக்குரிய முதலாவதாக என்ன செய்யா, கள நச்சுக்குரிய களமாக மாறும். கள நச்சுக்குரிய ஒரு செல்லாக மாறும். அடுத்த பிள்ளைகளை எந்த வகையான களம் மாறும், இந்த இயக்க களம் வந்து ரெண்டாக பிரியுது. ரெண்டாவது முதலாக கள நச்சுக்குரிய களம், ரெண்டாவது அதுக்கு உதவி வழங்கி என்ன செய்யணும், உதவி வழங்கி செல்லாக மாறும். உதவி வழங்கி ஒரு களமாக மாறக்கூடிய. ஆனா எங்களுடைய இயக்க களம் இது என்ன செய்யா, ஒரே ஒரு வகை களமாக என்ன செய்யா, எங்களுடைய பிளாஸ்மா களமாக மாறும். எங்களுடைய பிளாஸ்மா என்ன செய்யா, எங்களுடைய பிளாஸ்மா செல்லாக மாறும். பிளாஸ்மா கள வகையாக மட்டும் மாறக்கூடிய இந்த ஐடியா கிளிக் பண்ணிக்கோ. இப்ப அடுத்தது என்ன செய்யா, இந்த கலநச்சுக்குரிய களம் என்ன செய்யா தெளிவாக பார்த்துக்கொள்ளு. இப்ப ஏதாவது ஒரு அந்நிய ஒரு பிறப்பொருள் வருதுண்டா, இப்ப இந்த டீ களத்துக்குரிய கல்நச்சுக்கள் என்ன செய்யும்டா, அந்நிய பொருள் டிரெக்டாக தாக்கமடைய என்ன செய்யும்டா, அதில் இருக்கக்கூடிய புரதங்களை வச்சு என்ன செய்யும்டா, கலநச்சுக்களை விடுவிக்கும். இப்ப இந்த பாட்டைக்கு தானே, இந்த பாட்டு முதலாக விளங்க மூன்று வகையாக என்ன செய்யா, அது வந்து அந்த இனங்காணும். எப்படின்னா, முதலாவதாக அது என்ன பொருள் என்று அடையாளம் காணும். முதலாவது இப்படி தாண்டா, ஒன்றை வீட்டுல ஒருத்தன் யாராவது தேடி வாரான், முதலாவது நீ அடையாளம் காணும், அது யாரு அந்த பொடியன், யார் அந்த என்ற ஃப்ரெண்ட் என்று நீ அடையாளம் காணும். ரெண்டாவது என்ன செய்வா, அந்த ஃப்ரெண்ட் வந்தோன்னா அவனோட இணைஞ்சி கதைப்பான். இணைஞ்சி காய்ச்சல் என்ன செய்ய, அவனை உயிர் பூட்டி என்ன செய்ய, உள்ளுக்கு வாங்க, இல்லாட்டி நீங்க மாறி வேற ஒரு ஆளா இருக்கிறீங்க, எங்கட வீட்டுக்கு உகந்தாள் இல்ல, நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லி அந்த உணர்வு ஊட்டி என்ன செய்ய வெளியே திறத்திடுங்க. இப்படியான மூணு கன்செப்ட் தான் பிள்ளைகளே. முதலாவதாக விஷயம் வந்து முதலாவதாக என்ன செய்யா, இதுல எழுதுவோம், தானே. இதை முதலாவதாக அடையாளம், இந்த விஷயம் ஆழமா உள்வாங்க அடையாளம். இந்த அடையாளத்தை நீ உள்வாங்கிக்கொள், அடையாளமாக இருக்கும். ரெண்டாவது முதலாவது அடையாளம் காணுவா, ரெண்டாவது அவங்களை இணைதல் நடைபெறும். மூணாவது விஷயம் செய்யா, உணர்வூட்டல். உணர்வூட்டல்டா உணர்ச்சி ஏற்படுத்தல் வைய, உணர்வூட்டல். இந்த மூணு கன்செப்ட் என்ன செய்யா நடைபெறக்கூடிய இந்த கன்செப்டை வச்சு தானே இந்த வரக்கூடிய ஒரு அந்நிய பொருளை வச்சு என்ன செய்யா வச்சு கன்செப்ட் மூலம் தான் இந்த மூன்று விஷயங்களும் எல்லாத்துக்கும் சப்ஜெக்டுக்கும் உள்வாங்கி கொள்ளுது. அது கிளியர் ஆகிக்கொள். இப்ப கலநச்சுக்குரிய செல் என்ன செய்யா வடிவா பார்த்துக்கொள். இப்ப அது என்ன செய்ய, கலநச்சுக்குரிய ரசாயன ஒரு புரதங்களை விடுவிச்சு வரக்கூடிய அந்த களங்களை நேரடியாக கொள்ளும். உதாரணமாக அடையாளம் காணும். இது அந்த அடையாளம் காண்ட உதாரணமாக டீ களமாக இருக்கலாம், பி களமாக இருக்கலாம். இதுல கூடிய கல்நச்சு களம் என்ன செய்ய, அந்த குறிப்பிட்ட ஒரு களம், அந்த களம் அடையாளம் காணப்படும். அடையாளம் காணும். அடையாளம் கண் என்ன செய்யும்டா, அது வரக்கூடிய ஒரு பொருள், உதாரணமாக ஒரு பிறப்பொருளாக இருக்கின்றா, அந்த பிறப்பொருள் என்ன செய்யும்டா அடையாளம் கண்டு அதுக்கு என்ன செய்யும்டா, அது தேவையில்லா பொருட்களாக இருந்தா அதுக்கு கலநச்சுக்களை விடுவிக்கும். எப்படின்னா கலநச்சுக்குரிய ரசாயன பதார்த்தங்களை விடுவிக்கும். அப்ப என்ன முதலாவதாக என்ன செய்யும்டா, கலநச்சுக்குரிய உதாரணமாக ஒரு நச்சு பதார்த்தம், ஒரு ரசாயனம் போடுங்க, ரசாயன போட்டுக்கிறது. அப்ப என்ன செய்ய, கலநச்சுக்குரிய செல் என்ன செய்ய, கலநச்சுக்குரிய ஒரு பதார்த்தத்தை விடுவிக்கும். இது விடுவிக்கிறதா என்ன செய்ய பிள்ளைகளை, விடுவிக்கிறதால இது என்ன செய்ய, களங்களை அழிக்க போது. இது என்ன செய்ய, வரக்கூடிய ஒரு களங்களை என்ன செய்ய, அழிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறும். அப்ப முதலாவது நச்சு பதார்த்தம் ரசாயனம் விடுவிக்குது, இதனால களங்கள் ஒண்ணு வருதுண்டா, அந்த களங்களை அழிக்கும் பிள்ளைகள். இந்த களங்களை அழிக்கிறதால என்ன செய்யும்டா, இப்ப இது அவ்வளவு சொல்லக்கூடிய விஷயம், இது அவ்வளவு என்ன செய்யும்டா, ஒரு முதன்மையான
நிற்பினட நிற்பினட தூண்டற்பேர் முதன்மையான நிற்பிட தூண்டற்பெறாக முதன்மையான நிற்பிட தூண்டற்பெறாக இப்ப மறுபடியும் பார் இப்ப அந்த களம் வந்து நச்சு பதார்த்தம் விடுவிச்சு அழிக்கு இப்ப இந்த நச்சு பதார்த்தங்களை விடுவிச்சு அழிக்கிற செயற்பாடு தானே இதனால தான் டீக்காமாபி நிலக்குழியங்கள் உள்ள வகிபாகங்கள் மூலம் அடையாளம் காணும் அந்த களங்களுடைய நினையும் நச்சுக்களை விடுவித்து ரசாயன பதார்த்தங்களை விடுவித்து அந்த சீன உணர்வூட்டி அதை கொண்ட பிறகு எல்லாம் முடிச்சு இப்ப மறுபடியும் அந்த ஒரு களம் ஒண்ணு வந்தா மறுபடியும் அந்த ஒரு களம் ஒண்ணு வருது வைங்க மறுபடியும் அந்த களம் ஒண்ணு வந்துட்டு இப்ப முதலாவது ஒரு கல் நச்சுக்களை முடிச்சு இப்ப இந்த உதவி வழங்கி என்ன செய்யா டீ களம் இருக்கிறார் டீ செலிக்கிறார் உதவி வழங்கி டீ கலைஞர் இப்ப என்ன செய்யப்படுறாரு மறுபடியும் ஒரு களம் ஒண்ணு வந்தா உதவி வழங்கி கலை என்ன செய்வாரு ரைட் நான் உதவி செய்யறேன் உனக்கு இந்த களம் வந்துட்டு வந்து என்ன செய்யப்படுறாரு ரெண்டாவது தடவை வருது வந்து அந்த களத்தை கண்டார் கண்டு என்ன செய்யறாரு மறுபடியும் என்ன செய்யறாரு இந்த களம் நீந்தான் வந்த களம் நீந்தான் ரைட் இப்ப இவர் என்ன செய்வாரு உதவி வேலைக்கு கலை என்ன செய்யும்டா உதவி வேலைக்கு என்ன செய்வாரு எங்களுடைய கலை நச்சு கிழமைக்கு தானே எங்க கலை நச்சுக்குரிய டீ களத்தை தூண்டுவார் பேத்திடே தட்டி சொல்லுவார் இங்கே களம் ஒண்ணு வருது உதவி செய்வார் அடே நான் சும்மா இப்ப நான் என்ற களத்தை அழிச்சு முடிச்சுட்டேன் நான் சும்மா ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் இப்ப ஒரு அந்நிய ஒரு பொருள் வாராரு இப்ப என்ற ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் பேர் ஒரு அந்நிய விஷயம் வாராரு வந்து தட்டுவார் தட்டி சொல்லுவார் அந்நிய ஒரு ஆள் வாராரு அதே மாதிரி இந்த உதவி என்ன செஞ்சாரு கலநச்சுக்குரிய டீ களத்தை வந்து என்ன செய்ய தட்டுவார் தட்டணும் என்ன செய்யா இவர் அலர்ட் ஆகிறார் அலர்ட் என்ன செய்யா மறுபடியும் நச்சு பதார்த்தத்தை விடுவிப்பாரு நச்சு பதார்த்தம் மறுபடியும் விடுவித்து என்ன செய்வாரு மறுபடியும் அந்த களத்தை அழிச்சு க்ளோஸ் பண்ணிடுவார் சாப்டர் க்ளோஸ் சொல்லுவோம் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும் ரைட் இப்ப இது முடிஞ்சு இப்ப அதே இதே உதவி வழங்கி எப்பயும் உதவி செஞ்சு கொண்டு இருப்பாரா வந்த ஆளே திருப்பி வந்தா என்னடா உனக்கு ஒரு ஐடியா மெமரி இல்லையா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்போம் அடே வந்தால் தான் திருப்பி வராரு இப்ப நீ திருப்பி எனக்கு உதவி செஞ்சு தேவை அப்ப எனக்கு யாஃபோ வச்சுக்கல எனக்குன்னு ஒரு மெமரி நீக்குது டீக்கிழமை சொல்லுவாரு களத்தடுப்புக்குரிய டீக்கிழமை சொல்லுவாரு அடி எனக்கு ஒரு ஆபத்து வச்சுக்குரிய டீக்கிழமை ஒன்று இருக்குது இப்ப நானே செய்ய போறேன் இதை நான் ரெண்டாவது ஒரு துணையான நட்பிட தூண்டற்பேர்கள் மூலம் என்ன செய்ய நேரடியாக எந்தவித தொடர்பும் இல்லை நேரடியாக என்ன செய்யா வருகின்ற களங்கள் என்ன செய்யா குறிப்பிட்ட நிபந்தனை நம்ம அடுத்த ஷார்ட்கட்ல போடும் என்ன செய்யறா வந்து என்ன செய்யறா இந்த இடத்துல வந்து அழிச்சு போட்டுருவோம் யார இந்த களங்களை உதாரணமாக நாங்க சும்மா ஒரு களத்தை போட்டுக்கணும் ஒரு கொரோனாவை ஒரு களங்களை போட்டுக்கணும் இந்த களங்கள் என்ன செய்யும்டா இந்த களங்கள் என்ன செய்யணும் வந்து அழிச்சிடும் இந்த களங்களை அழிச்சு அவரை அழிச்சு இல்லாமக்கி இதான் பிள்ளைகளை நடைபெறக்கூடிய விஷயமாக இருக்கு நடைபெறக்கூடிய விடயமாக இருக்கும் எங்களுடைய அந்த டொபிக்ல அதே மாதிரி தான் பிள்ளைகள் என்ன செய்யும்டா இந்த டொபிக்ல என்ன செய்யும்டா உள்வாங்கக்கூடிய பிள்ளைகளை இந்த விஷயம் படிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் படிக்கணும் அதை படிச்சா நெருப்பிட ஃபுல்லானா வீடியோ படிப்பிக்கிற அதாவது தியரியை படிப்பிக்கிற மாதிரி பேர் நான் எஸ்ஐக்கு வரக்கூடிய எஸ்ஐ நீ எழுதுனுண்டா இந்த ஐடியா உங்களுக்கு இருந்தா போதும் இதுதான் நடக்குது அப்ப இந்த ஐடியா வழங்கினா அந்த எஸ்ஐ ஷார்ட்கட்டை போட்டா நீ எழுதி கொள்ளுவா இந்த மெமரைஸை நீ விளங்கிக்கொள் எம்சிக்கு ஹெல்ப் ஆகும் இப்ப இந்த இயக்க களம் பொதுவா இல்ல இயக்க களம் உள்ள இருக்கிற பீக்கள் களங்கள் செய்யும் இயக்க களங்கள் பிளாஸ்மா செல்களை பிளாஸ்மா களங்கள் உருவாகக்கூடிய இந்த பிளாஸ்மா களங்கள் எடுமே உதாரணமாக இது ஒரு இதா இருந்த பிளாஸ்மா களம் உருவாகி சும்மா பொதுவா கட் பண்ண பிளாஸ்மா களம் உருவாகி இப்போ உருவாகக்கூடிய இந்த பிளாஸ்மா களங்கள் என்ன செய்யப்பா இங்கிருந்து உருவாகக்கூடிய இந்த பிளாஸ்மா களங்கள் என்ன செய்ய நேரடியாக அழிக்காத பிள்ளைகள் இது உதாரணமாக என்டிபாடி என்ன செய்ய ஒரு பிற பொருள் எதிரியை விடுவிக்கும் என்டிபாடி என்ன செய்ய என்டிபாடி பிற பொருள் எதிரி என்ன செய்ய விடுவிச்சு என்ன செய்ய எங்க விடுவிப்பாருண்டா குருதியில ஊடாக இந்த பிறப்பொருள் பிளாஸ்மா களங்கள் மூலம் என்ன செய்ய பிறப்பொருள் எதிரியை விடுவிச்சோன எதிரி என்ன செய்வாரு எனக்கு எதிரி யாரு தேடி அந்த குருதிக்கு போவார் குருதியில் என்ன செய்ய நினைவுக்குள்ளிங்களுக்கு போவார் எங்க இருக்கிறோம் அங்க தேடி அழிப்பார் ஆனா அழிக்கிற மெதட் வந்து இவரை போல டிரெக்டா தாக்கி அடிக்க மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அவரை பினிஷ் பண்ணி முடிச்சிடுவாரு ஃபுல்லா சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வர சாப்டர் க்ளோஸ் எப்படி பண்ணுவாருண்டா இப்ப எண்டிபடி உருவாகக்கூடிய ஒரு புரதத்தை தொகுப்பார் இந்த புரதத்தை தொகுத்து பிள்ளைகள் என்ன நடக்கும்டா கிளியராக நீங்க பாருங்க இந்த புரதத்தை தொகுத்த பிறகு என்ன செய்யும்டா ஒரு கலப்புற நோயாக்கியன் வருதுண்டா ஒரு நோயாக்கியன் உதாரணமாக இவ்வாறா என்ன செய்யும்டா ஒரு நோயாக்கிக்கு மேல ஒரு தொகுதி ஒண்ணு இருக்குது இந்த தொகுதியில என்ன செய்யும்டா ஏதாவது ஒரு வகை என்ன செய்யும்டா ஒரு வகை வந்து இணைஞ்சிட்டு ஏதாவது ஒரு வகை வந்து இணைஞ்சிட்டு இப்ப இந்த நோயாக்கி ஒண்ணு இருப்பாரு
நோயாக்கி என்ன செய்யணும், நோயாக்கிகள் என்ன வகை இருந்துட்டு இப்ப அந்த நோயாக்கிகள் என்ன செய்வாரு, அவர் நோயாக்கி என்ன செய்யா களங்கள் இருக்கக்கூடிய நோயாக்கிகள் என்ன செய்யா, நோயாக்கிகள் என்ன செய்யா நேரடியாக அழிக்க மாட்டார், நேரடியாக ஒருபோதும் அழிக்க மாட்டார். இவரை வச்சு செய்வார் எப்படின்னா அவருடைய நடுநிலையாக்குவார். அது எப்படி நம்ம அதுல பார்ப்போம். அதை எப்படி அழிப்பார் அந்த வடிவத்துக்கு மாத்திடுவார். என்ன வடிவம் அந்த வடிவத்துக்கு மாத்தி அவர் அந்த நோயாக்கிகளை கரைந்து அந்த உள்ளுக்கு பேய்த்து அந்த வடிவத்தை மாற்றி ஃபுல்லா பினிஷ் பண்ணிடுவார். அப்ப என்ன செய்ய அந்த களங்கள் என்ன செய்யலாம், நடுநிலையாக்கித்தான் அவர் அழிப்பார், டிலீட் பண்ணுவார், மெமரைஸை டிலீட் பண்ணுவார், மெமரைஸை டிலீட் பண்ணுவார். இப்ப பாருங்க இவ்வாறான விஷயங்கள் படிப்படியா நடக்கு. இப்ப இவருக்கும் ஒரு யாபத்துக்குரிய ஒரு களம் ஒண்ணு இருக்கு. இப்போ இவருக்கும் ஒரு யாபத்துக்குரிய ஒரு களம் ஒண்ணு இருக்குது. அவர் என்ன செய்வாருன்னா பிள்ளைகள் தெளிவாக நினைப்பாரு. இவர் யாபத்துக்குரிய களம் என்ன செய்வாரு, மறுபடியும் அந்த இது வந்தா நேரடியாக களங்களை போய் அழிக்க மாட்டார், நடுநிலையாக என்ன செய்ய யாபம் அழிக்க மாட்டாரு. இவர் நேரடியாக போய் அழிக்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்வார் பிள்ளைகளே, எங்களுடைய பிளாஸ்மா களங்கள் தானே, எங்களுடைய பிளாஸ்மா களங்களை தூண்டிடுவார். அடே மெமரேஷன் பண்ணுவாரு. பிளாஸ்மா களம் தான் எங்களுடைய உடனடிக்குரிய களங்கள்ல முக்கியமாக இந்த அடையாளம் கண்டு இணைந்து உயிர் பூட்டி எல்லா விஷயங்களும் ஃபுல் க்ளோஸ் பண்ணி விட்டுருவார். இதுதான் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா. இதுதான் எங்களுடைய இம்யூனிட்டி, இதுதான் எங்கட இசைவாக்கம். மேல முதல்ல இது பாசிட்டிவ் இசை வந்துட்டு இது வரக்கூடிய முக்கியமான இசையாக இருக்குது. பெரும்பாலான மாணவர்கள் எப்படா செய்யறது குழப்பத்தீங்க. என்னோட ஸ்டைல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்ப பாருங்க இது இந்த விஷயம் முடிஞ்சிட்டு இப்ப நான் எங்கட ஷார்ட் கட்டுக்கு பேத்துக்கலாம். இந்த ஷார்ட் கட்டை நாங்க எப்படி போடுறது, என்ன விஷயம் செய்யறது, ஒரு கட்டமாக போடுவேன் சொல்ற டைம்ல நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ரஃப் நோட்டை வச்சு அந்த நோட்டை போட்டுக்கொள்ளுங்க. உங்களை ஏற்கனவே என்ன செய்யணும், நாங்க நோட் ஒன்று தந்திப்போம், எங்களோட கிளாஸ்ல வர பிள்ளைகள் தந்திப்போம். கட்டாயம் என்ன செய்ய எல்லா பிள்ளைகளும் சாப்டராக பார்த்துக்கொள்ளும். ஓகே, ரைட், இதை நாங்க அழிச்சுக்கொள்வோம். இதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுப்பீங்க, இல்லாட்டி எங்களோட குரூப்ல எங்களோட அட்மின் சென்ட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ நாங்க எங்களுடைய முக்கியமான விஷயங்கள் நாங்க வாரம் பிள்ளைகளை எங்களோட ஷார்ட் கட்டை கட்டாயம் இதை கொஞ்சம் பெரும்பாலான மாணவர்கள் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ரைட், ரைட், இப்ப அடுத்த விஷயம் என்னண்டா, கிளியரா கேக்குதா நல்லா இருக்கும். இப்ப அடுத்த பாட்டு என்னண்டா, இப்ப எங்கட ஷார்ட் கட் நாங்க எழுத ஆரம்பிப்போம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவதாக 3 விஷயம். ஒன்னும் அடையாளம் கண்டு விஷயம் இது, அடுத்து இனங்கண்டு உயிர் பூட்டல் விஷயம். அது 3 சொன்ன பிறகு முதலாவது பாட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம், பிறப்பொருள் எதிரி ஆக்கி பிறப்பொருள் எதிரின்னு இந்த இடத்துல சொல்ல தேவை. ஏண்டா எஸ்ஏ கேட்டப்பட்ட டாபிக் வேற, சொல்ல வந்த விஷயம் வேற. ஓகே, முதலாவதாக ஃபர்ஸ்ட் பார்ட்னு போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிள்ளைகளே 6 பாட்டு இருக்குது. இந்த 6 பாட்டை வச்சுதான் முதலாவது நீங்க ஆரம்பிக்க வேண்டும். மெதுவாக சொல்றேன், தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளும். முதலாவதாக இந்த முதலாவது எழுத வேண்டிய வேலை, இந்த டி சோட் என்னோட சோட் பாருங்க. முதலாவதாக ஸ்டார் பாயிண்ட், இந்த டி சேக்கிள் பி சேக்கிள். அப்ப இப்படி போடக்குள்ள அது நிணநீர் குழியமாக இருக்கு. இந்த நிணநீர் குழியம் என்ன செய்யணும், நிணநீர் குழியம் என்ன செய்யும்டா, இனங்கண்டு அடையாளப்படுத்த வேண்டும். அடையாளப்படுத்தும், இப்படி ஒரு பாயிண்ட் வரும். இனங்கண்டு டீக்கமான இனங்கண்டு என்ன செய்ய பிள்ளைகளே, அது அடையாளப்படும். எவ்வாறான அடையாளப்படுத்தும்டா, எது அடையாளப்படுத்தும்டா, நீங்க அடைமொழியாக போடுங்க. பிற
பொருள் எதிரியாக்கி என்ன செய்யும்டா அடையாளம் படுத்து பிற பொருள் எதிரியாக்கியை அடையாளப்படுத்து பிற பொருள் எதிரியாக்கியை இந்த டைம்ல என்ன செய்யும்டா அடையாளப்படுத்த போகுது அப்ப பிற பொருள் எதிரியாக்கியை அடையாளப்படுத்த பிறகு என்ன செய்யும்டா இப்ப ரெண்டாவது போய் என்ன செய்யும்டா அடையாளப்படுத்து ரெண்டாவதாக எபிடோப் எபிடோப் இப்படி ஒரு விஷயம் போட்டுரும் ரைட் எபிடோப் ரெண்டாவது பாயிண்ட் போடக்கல எபிடோப்பை பத்தி சொல்லணும் அது என்னண்டா பிள்ளைகளே வடிவாக விளையங்க